அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மிளகாய் பொடியை தூவி 4 வயது சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபி. தற்போதைய தகவல்கள் என்ன? காவல்துறையினுடைய விசாரணையில ஏதாவது தெரிய வந்திருக்கா? வணக்கம் பாலா. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சியம்மன்பேட்டை பவளக்கார் தெருவில் சில மணி நேரத்திற்கு முன்னதாக ஒரு 4 வயது சிறுவன் கர்நாடகா பதிவெண் கொண்ட காரில் மிளகாய் பொடி தூவி விட்டு வீட்டிலிருந்து கடத்தி செல்லப்பட்டுள்ளார். இது சம்பந்தமாக அந்த பகுதியில் உள்ள குடியாத்தம் காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக தனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனம் பல்வேறு பகுதிகளில் தனிப்பிரிவுகளை அமைத்து வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலா கோபி, இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கடத்தல் விவகாரத்துல குடும்பத்தினர் யாரேனும் இதில் தொடர்பு இருக்கிறதா? வேறு ஏதாவது சிக்கல் பிரச்சனை காரணமாக அல்லது தொழில் போட்டி அந்த காரணங்கள் ஏதேனும் இருக்க வாய்ப்பு இருக்கா? தற்சமயம் முறை அதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை பாலா. தற்போது காவல்துறையினர் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாலா. இதுக்கு முழுமையாக விசாரணை செய்த பின்னர் தான் இதுக்கான தகவலை காவல்துறையினர் தெரிவிக்க முடியும் என்று காவல்துறை சார்பில் தெரிவித்துள்ளனர் பாலா. 4 வயது சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிறப்பு குழு அமைக்கப்பட்டு உடனடியாக தேடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நியூஸ் 18க்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பேசி உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் சிறுவனை கடத்தி சென்ற கும்பலை பிடித்து சிறுவன் மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் சுப்புலட்சுமி நியூஸ் 18க்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். பட்டப்பகலில் 4 வயது சிறுவன் காரில் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பள்ளியிலிருந்து தந்தை அழைத்து வந்த சமயத்தில் அவர் மீது மிளகாய் பொடியை தூவி 4 வயது சிறுவன் காரில் கடத்தப்பட்ட அந்த அதிர்ச்சி சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோபி, அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பவளக்கார தெரு பகுதி உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா? இதற்கு முன்னதாக அந்த பகுதியில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்திருக்கிறதா? கண்டிப்பாக பாலா. இந்த பகுதியானது குறிப்பிட்ட அதாவது குடியிருப்பு பகுதி அதிக நிறைந்த பகுதி. இந்த தெருவானது குறுகிய தெருவாக உள்ளது பாலா. இந்த பகுதியில் இருசக்கர வாகனங்களே சென்று வருவதற்கான இருசக்கர வாகனம் மட்டுமே சென்று வரக்கூடிய தெருவாக இருக்கிறது. கார் உள்ளிட்ட பெரிய வாகனங்கள் வருவதால் டிராபிக் ஜாம் மாதிரி ஆகிவிடும் பாலா. இது மெயினா அதாவது இந்த தெருவில் இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி சென்றாக நெடுஞ்சாலை போக வேண்டிய சாலை வந்துவிடும் போல இதிலிருந்து செல்வது. குடியாத்தத்தில் 4 வயது சிறுவன் பட்டப்பகலில் மிளகாய் பொடி தூவி காரில் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கர்நாடக பதிவெண் கொண்ட காரில் 4 வயது சிறுவனை ஒரு கும்பல் கடத்தி சென்றிருக்கிறது. காரில் இருந்து ஹெல்மெட் அணிந்து இறங்கிய நபர் அவருடைய தந்தையிடம் மிளகாய் பொடியை தூவி சிறுவனை காரில் கடத்தி சென்ற அந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு குழு அமைக்கப்பட்டு உடனடியாக தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தற்போது சிறுவனின் தந்தை அளித்த பேட்டியை பார்க்கலாம். வண்டி ஏற்றிட்டு பின்னாடி திரும்பும்போது கண்ணில் பழாத்துட்டு குழந்தைய எடுத்துன்னு போனான். நான் அது வரைக்கும் போனேன். பின்னாடி ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுருந்தான். நான் குச்சி இழுக்கிறேன். என்னை வெளில தள்ளிட்டு காடு ரொம்ப ஸ்பீடாக அப்படி போயிட்டான் சார். கண்ணை என்னால் தர முடியும். இப்போதான் தர முடியும். குழந்தை நான் வண்டி ஏற்றிட்டு பின்னாடி திரும்பும்போது கண்ணில் பழாத்துட்டு குழந்தைய எடுத்துன்னு போனான். நான் அது வரைக்கும் போனேன். பின்னாடி ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுருந்தான். நான் குச்சி இழுக்கிறேன். என்னை வெளில தள்ளிட்டு காடு ரொம்ப ஸ்பீடாக அப்படி போயிட்டான் சார். கண்ணை என்னால் தர முடியும். இப்போதான் தர முடியும். குடியாத்தத்தில் 4 வயது சிறுவன் பட்டப்பகலில் மிளகாய் பொடி தூவி காரில் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கர்நாடக பதிவெண் கொண்ட காரில் வந்த கும்பல் குழந்தையை கடத்தி சென்றிருக்கிறது. காரில் இருந்து ஹெல்மெட் அணிந்து இறங்கிய நபர் குழந்தையை பள்ளியிலிருந்து அழைத்து வந்த தந்தையின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு காரில் கடத்தி செல்லும் அந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக பதிவெண் கொண்ட காரில் குழந்தையை கடத்தி சென்ற கும்பலை விரைந்து பிடித்து குழந்தையை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பேசி சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும்
மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நியூஸ் 18க்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்திருக்கிறார். கடத்தப்பட்ட சிறுவனின் தந்தை அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். குழந்தை நான் வண்டி ஏற்றிட்டு பின்னாடி திரும்பும்போது கண்ணில் பழகாத தூவிட்டு குழந்தை எடுத்துன்னு போனான். நான் அது வரைக்கும் போனேன். பின்னாடி ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுருந்தான். நான் பிடிச்சி இழுக்கிறேன். என்னை வெளில தள்ளிட்டு காடு ரொம்ப ஸ்பீடாக அப்படி போயிட்டான் சார். கண்ணை என்னால் தர முடியும், இப்போதான் தர முடியும். குழந்தை நான் வண்டி ஏற்றிட்டு பின்னாடி திரும்பும்போது கண்ணில் பழகாத தூவிட்டு குழந்தை எடுத்துன்னு போனான். நான் அது வரைக்கும் போனேன். பின்னாடி ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுருந்தான். நான் பிடிச்சி இழுக்கிறேன். என்னை வெளில தள்ளிட்டு காடு ரொம்ப ஸ்பீடாக அப்படி போயிட்டான் சார். கண்ணை என்னால் தர முடியும், இப்போதான் தர முடியும். குடியாத்தத்தில் 4 வயது சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்டப்பகலில் கர்நாடக பதிவெண் கொண்ட காரில் வந்து 4 வயது சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கடத்தல் கும்பலை விரைந்து பிடிக்க 4 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த விவகாரத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பேசி உரிய வழிகாட்டுதல்கள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நியூஸ் 18க்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், ஒரு பட்டப்பகல்ல ஒரு கடத்தல் சம்பவம், மிளகாய் பொடியை தூவி சிறுவனை காரில் கடத்தி சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான பின்னணிகள் என்னவா இருக்கு? தேவா, தற்போது உயர் காவல்துறை அதிகாரியிடம் இது தொடர்பாக நாம் விசாரித்தோம். அவர் பேசும்போது 4 சிறப்பு தனிப்படைகள் தற்போது அமைத்திருப்பதாகவும் அந்த தேடும் பணி உடனடியாக தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றனர். மிக முக்கியமாக அந்த குழந்தையை கடத்தியது அந்த ஒரு கர்நாடகா பதிவு எண் கொண்ட ஒரு கார். அதனால் அந்த எல்லை பகுதிகள் முழுவதுமே தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த சோதனை சாவடிகள் இது தொடர்பான தகவல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சோதனை சாவடிகள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அந்த உயர் காவல்துறை அதிகாரி நம்மிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த காரணம் என்ன என்று தொடர்பாக கேட்டபோது இதுவரை அந்த காரணம் என்ன என்பது முழுமையாக தெரியவில்லை. பெற்றோர்களிடம் இது தொடர்பாக தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். விரைவில் இந்த குழந்தையை கடத்தியவர்களை விரைவில் பிடிபடுவார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது 4 தனிப்படைகள் அமைத்து யார் இந்த குழந்தையை கடத்தியது என்பதை விசாரிப்பதற்காக 4 தனிப்படைகள் அமைத்து இந்த தேடுதல் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது எல்லை பகுதிகள், அதாவது கர்நாடகா தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் தீவிரமான சோதனை மற்றும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாலா, 4 வயது சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது 4 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் மாநில எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு பணி என்பது தொடங்கி இருக்கிறது. குழந்தை கடத்தப்பட்ட அந்த CCTV காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.